ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரட் கீர். இதை விட இன்னும் சிம்பிளாகவே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் போய் பார்த்துருங்க. இது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு 3லேருந்து 4 கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு வே துருவி எடுத்துக்கிறது. கொஞ்சமாக கீ விட்டுட்டு இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி அப்படி இல்லைன்னா துருவி வச்சு கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கேரட் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுனாலே போதும். ஸோ இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கா. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் பால் விட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 டம்ளர் பால் நான் விட்டுக்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால் நான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா சூடு பண்ணணும். ஸோ 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். கேரட்டில் கொஞ்சம் தித்திப்பு இருக்கிறதுனால நான் கம்மியாகவே சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேரட் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது கட்டி கட்டியாக கண்டிப்பாக ஆகாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.